முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பதிலை ஒட்டிய ஒரு கேள்வி. ஏற்கனவே சொன்ன விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு இமாம் பிதஅத்து செஞ்சார்னு சொன்னால் அதனால நம்ம அவரை பின்பற்ற மாட்டோம்னு சொல்லக்கூடாது. இது புதிதாக சொல்லுகிற கருத்து இல்லை, நீண்ட பல காலங்களாக நம்ம சொல்லி வர்ற ஒரு கருத்தாக இருக்குது. இந்த கருத்துக்கு பல ஏராளமான சான்றுகளை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது ஒரு சான்றாக இந்த ஒரு ஹதீஸை வைப்போம். எந்த ஹதீஸு? கடைசி காலத்தில் சில தலைவர்கள் தோன்றுவார்கள், அரசர்கள், ராஜாக்கள், மன்னர்கள் தோன்றுவார்கள். அவங்க தொழுகையை நேரத்தை விட்டு தாமதப்படுத்துவார்கள். அப்படி படுத்துவார்களேயானால் அவர்களை நீங்கள் அடைந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவங்களுக்காக காத்திருக்காம நீங்கள் உரிய நேரத்தில் தொழுது விடுங்கள். அவர்கள் வந்து தொழுவித்தார்கள் என்று சொன்னால் அதிலையும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஹதீஸை வைத்து நம்ம என்ன பல ஆதாரங்களை சொல்லியிருந்தோம். இதையும் ஒரு ஆதாரமாக வைத்து என்ன சொன்னோம் என்று சொன்னால், நம்ம பிதஅத்து செய்கிற ஒருத்தரை பின்பற்றலாம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக கொள்ள முடியும். ஏனென்று கேட்டால் அவங்க நேரம் தாழ்த்தி தொழுகிறாங்க, அதுலேயும் போய் தொழுதுகன்ற சொல்லா அவங்க தவறாத்தானே செய்கிறாங்க, அதுலேயும் போய் சேர்ந்து கொள்ள சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பதிலாக சொல்லியிருந்தோம். இந்த பதில் சொன்ன பிறகு அதில் இருந்து சில ஒரு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதுக்கு நேரலையில் நம்ம பதில் சொல்லியிருந்தோம். அது என்ன கேள்வி எழுப்புனாங்கன்னு சொன்னால், அதாவது தொழுகையை தாமதப்படுத்தி தொழுகிறாங்கன்னு சொன்னால் தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தை தாண்டி அவங்க தொழுதாங்கன்னு சொன்னால் அவங்க அல்லாஹ்வோட போர் செய்கிற மாதிரி வருது. அதில் போய் நம்ம எப்படி வந்து அதில் சேர்றது? அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுற சபையை கண்டால் புறக்கணியுங்கள் இருக்கிறது. இவங்க தொழுகையை வந்து தாமதமாக தொழுகிறாங்க, தாமதம்னு சொன்னால் தொழுகை வக்து முடிஞ்ச பிறகு தொழுகிறாங்க, அதில் போய் தொலை சொல்லி எப்படி ரசூல்லா கட்டளையிட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து அடுத்து கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், அதுக்கு கரெக்டான கேள்வி தான், அது முரணில்லாத வகையில் நம்ம விளங்கணும். எப்படி விளங்கணும்னு கேட்டால், தொழுகையை லொஹர் தொழுகையை அசர் நேரத்தில் தொழுகிறாங்கன்னு சொன்னால் அதில் போய் தொழுங்கன்ற சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. தொழுகையை தாமதப்படுத்தல் என்பது ரெண்டு அர்த்தத்தில் இருக்கிறது. ஒன்று வந்து அந்த தொழுகையுடைய நேரமே முடிஞ்சதுக்கு பிறகு தொழுகிறது, லேட்டாக தொழுகிறது. இன்னொன்று வந்து தொழுகையை ஆரம்பிக்கிற துவக்க நேரம் இருக்குல்ல, சிறந்த நேரம், அந்த சிறந்த நேரம் கழிந்ததுக்கு பிறகு அதனுடைய கடைசி நேரத்தில் தொழுகிறது. அது தொழுகையுடைய வக்து தான். இருந்தாலும் அவங்க அந்த குர்ஆனுக்கு மாற்றம் செய்யலை. அவங்க என்ன செய்கிறாங்க? சிறப்பானதை விடுகிறார்கள். சிறப்பானது என்ன? துவக்கத்தில் தொழுவது. துவக்கத்தில் தொழுவாமல் ஒரு அசர் தொழுகையை வந்து 3:30 மணிக்கே தொழணுங்கிறது என்ன செய்வாங்கன்னா, சூரியன் மறைகிறதுக்கு நெருக்கமாக வந்து தொழுவாங்க. அதுவும் அதனுடைய வக்தாக இருந்தாலும் அது சிறந்தது இல்லை. அப்படி தொழுதார்களேயானால் அவங்க குர்ஆனுக்கு எதிராகலாம் நடக்கலை, சிறந்ததை தவற விட்டிருக்கிறார்கள். அப்படி தான் அதுக்கு பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லி, அதனால தான் உங்களை போய் கலந்து கொள்ளவும் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு எதிராக வந்த தொழுகையுடைய வக்தையை மாற்றி வைக்கிறான்னு சொன்னால் அதில் போய் கலந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி வரும் பொழுது தான் அந்த விளக்கத்தையும் சொன்னோம். அந்த விளக்கத்தில் இருந்து இவங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அப்போ இதுதான் விளக்கம் என்று இருக்குமேயானால் தொழுகையை தாமதப்படுத்துவது என்கிற ஒரு ஹதீஸை பிதஅத்து செய்கிற இமாமை பின்பற்றுவதற்கு எப்படி ஆதாரமாக காட்ட முடியும்? இப்போ தான் கேள்வி. கேட்குற கேள்வி என்னென்னு முதல்ல சொன்னது, எந்த அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கப்படுது என்பதற்கான ஒரு முன்னுரை தான். இதில் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அப்போ நீங்கள் இந்த மாதிரி விளக்கம் சொல்லிவிட்டீங்க, அவங்க வந்து தொழுகையுடைய நேரத்தை தான் தள்ளி வைக்கிறாங்க, தொழுகைக்குள்ளே எந்த ஒரு பிதஅத்தும் செய்யலை. 3:30 மணிக்கு தொழுதாலும் 5:30 மணிக்கு தொழுதாலும் அது பிதஅத்தா? ரெண்டுமே மார்க்கத்தில் உள்ளது தானே. ஒன்று சிறந்தது, ஒன்று சிறந்தது இல்லை, ஆனால் அனுமதிக்கப்பட்டது தான். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதை அவங்க செஞ்சிருக்கும் பொழுது அதை வந்து பிதஅத்து செய்கிற இமாமை பின்பற்றுவதற்கு எப்படி ஆதாரமாக காட்டுவீங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற கேள்வி. இதுவும் சரியான கேள்வி தான். ஆனால் இந்த கேள்வி வந்து 2022 இந்த கேள்வி எழுப்பப்பட்டு இதற்கு விரிவான முறையில் நம்ம விளக்கமும் கொடுத்துருக்குறோம். என்ன விளக்கம் கொடுத்துருக்கோம்னு கேட்டால், இந்த ஹதீஸில் வந்து பிதஅத்துக்கு இல்லை தான், ஆனால் இது சம்பந்தமான இந்த ஹதீஸ் சம்பந்தமாக வேறு சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த ஹதீஸில் வந்து தொழுகைக்கு உள்ளே அவங்க தப்பு செய்வாங்க, அந்த மாதிரி கருத்துப்படவும் ஹதீஸ் இருக்கிறது. அதனால இந்த ஹதீஸ் வந்து பிதஅத்தை குறிக்காவிட்டாலும் பிற்காலத்தில் வந்த தலைவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸுகளில் அவங்க வந்து சரியான முறையில் தொழு வைப்பார்கள், தவறான முறையில் தொழு வைப்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் இருக்கிறது. அந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து நம்ம என்ன செய்யலாம்? பிதஅத்து இமாம்களுக்கு சான்றாக கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை
2022 நினைஞ்சிருக்கிறோம். அது ஒரு 1.5 மணி நேரத்து விளக்கம். அதில் நீங்கள் கேட்டதுக்கு மாத்திரம் உள்ளது ஒரு 10 நிமிஷம் வரும். அதை மட்டும் நம்ம கட் பண்ணி ஏற்கனவே சொன்ன விளக்கம் என்ற காரணத்தினால அதை கட் பண்ணி இதில் இணைச்சிருக்கிறோம். இதில் பார்த்துக்கிறங்க. பிதத்தை பின்பற்றுவதற்கு, பிதத்தி இமாமை பின்பற்றுவதற்கு இது ஆதாரம் ஆகாட்டாலும் பின்னாடி வரக்கூடிய தலைவர்கள் என்னென்ன செய்வார்கள்னு வரக்கூடிய வேறு ஹதீஸுகளில் அது பிதத்தை பின்பற்றுபவர்களை பற்றியும் எடுத்துக்கொள்வதற்கு ஏற்றவாறு அந்த வாசக அமைப்பு இருக்கிறது என்பதை முன்பே தெளிவுபடுத்தினதையே உங்களுக்கு பதிலாக தருகிறோம். நேரம் இல்லாமல் பிதத்து செய்வார்கள் என்றே கருத்து தரக்கூடிய ஹதீஸ்களும் இருக்கிறது. நேரம் தாழ்த்தி தொழுவார்கள்ங்கிற ஹதீஸ் இருக்கிற மாதிரி தொழுகையிலேயே தவறு செய்வார்கள். பிதத்து செய்கிறன்னா தவறு தானே, தொழுகையில் பிதத்து செய்கிறது. அப்படி தவறு செய்யக்கூடியவர்களும் பின்னாடி வருவார்கள். அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அது அவங்கள செஞ்சது, நீங்கள் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணி தொழுவுங்க, உங்களை பாதிக்காது என்ற ஹதீஸ்களும் இருக்கிறது. நேரம் தாழ்த்தி தொழுவார்கள் என்கிற ஹதீஸ் இருக்கிற மாதிரி நேரத்தை மென்ஷன் பண்ணாமல் தொழுகைக்கு உள்ளே பிழை விடுவார்கள். அப்படிப்பட்ட இமாம்களும் வருவார்கள் என்கிற ஹதீஸும் இருக்கிறது. அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள்னா புகாரியில் 694வது ஹதீஸ் இருக்கிறது. எப்படி வருது? அதில் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறாங்க, யுஸல்லூனலக்கும், உங்களுக்கு அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். எவர்கள்னு வரல, பின்னாடி உள்ள இமாம்கள் தொழுகை நடத்துவார்கள். ஃபொயின் அசாபு, அந்த தொழுகையில் அவர் சரியாக அவர்கள் செய்தார்களே ஆனால் ஃபலக்கும், அது உங்களுக்கும் அது சரியானதாக அமைந்துவிடும். அந்த தொழுகையை சரியாக செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் சரியாகிவிடும். ஒயின் அகுத்தவு, அந்த தொழுகிற தொழுகையில் பிழை விட்டார்கள் என்று சொன்னால், ஹத்தனா தவறு, தொழுகிற முறைக்கு மாற்றமாக ஒன்றை செய்வது அல்லது தொழுகையில் செய்ய வேண்டியதை விட்டு விடுவது, அதான் ஹத்தங்கிறது. ஒயின் அகுத்தவு, அவர்கள் அந்த தொழுகையில் பிழை செய்தார்கள், நேரம் தவறுன விஷயம் கிடையாது, இது பிழை செய்தார்கள் என்று சொன்னால் ஃபலக்கும், அப்போது உங்களுக்கு நல்லது தான். அலைஹிம், தப்பு அவங்க மீது வந்துவிடும். அவங்க ஏதாவது தொழுகையில் இல்லாத ஒன்றை ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு பின்பற்றி தொழுவுங்க, உங்களுக்கு தொழுகை செல்லும். அலைஹிம், அவங்களுக்கு அல்ல கேள்வி கேட்பான், ஏன் இப்படி செஞ்சேன்னு கேள்வி அவங்களுக்கு தானே தவிர ஃபாலோ பண்ண உங்களுக்கு இல்லை. எப்படி வாசகம் தெளிவாக வருது? ஒயின் அகுத்தவு, அந்த இமாமா இருப்பவர்கள் பிழை விட்டார்கள் என்று சொன்னால், பிழைன என்ன, தொழுகைக்குள்ள பிழை விட்டார்கள் என்று சொன்னால் ஃபலக்கும், உங்களுக்கு பாதிக்காது, உங்களுக்கு அது கூடிவிடும். லக்கும் என்றால் உங்களுக்கு அது கூடிவிடும். அலைஹிம், அவர்களுக்கு கேடாக அமையும். ஏன் தொழுகையில் இல்லாத ஒன்றை செஞ்சாங்க, எதுக்கு கூட்டினாங்க, எது குறைச்சாங்க, எதுக்கு பிழை விட்டார்கள் என்ற கொஸ்டின் அவங்களுக்கு இருக்கே தவிர ஃபாலோ பண்ண உங்களுக்கு இல்லை. இதை தவிர இதுக்கு என்ன அர்த்தம்? இது நேரம் தவறி தொழுகிறதை அது பேசுகிறது. நேரம் தவறி தொழுகிறது இல்லாமல் தொழுகைக்கு உள்ளே பிழை விடுவது எப்படி நல்லா வருது? யுஸல்லூன லக்கும், உங்களுக்கு அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். ஃபைன் அசாபு, அவர்கள் அதை சரியாக செய்தால், சரியாக செய்தால்னா தொழுகைக்கு உள்ள காரியங்கள் அத்தனையும் கரெக்டான முறையில் செய்தார்களே ஆனால் ஃபலக்கும், அது உங்களுக்கு ஏற்புடையது, உங்களுக்கு நல்லதாக அமைந்துவிடும். ஒயின் அகுத்தவு, அவர்கள் பிழையாக விடுவார்கள் என்று சொன்னால் ஃபலக்கும், உங்களுக்கு அது கூடிவிடும். அலைஹிம், அவர்களுக்கு அது குற்றமாகிவிடும். அப்போ தவறாக இமாமு முன்ன பின்ன பிதத்தை செஞ்சால் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி தொழுதால் உங்களை பாதிக்காது, அவங்கள தான் பாதிக்கும். அந்த கருத்தை தெளிவாக சொல்லக்கூடிய ஹதீஸு புகாரி 694 ஹதீஸில் இருக்கிறது. இதில் முஸ்னத் அபு யாலாவில் இதுவும் சரியான ஹதீஸ் தான். அதில் என்ன வருதுன்னா, சயத்தி அக்வாமும், சில கூட்டத்தார்கள் பின்னாடி உருவாவார்கள். யுஸல்லூன லக்குமு ஸலாத்த, அவங்க உங்களுக்கு தொழுகை நடத்துவார்கள். ஃபைன் அத்தம்மு, அந்த தொழுகையை பூரணமாக அவர்கள் செய்தார்களே ஆனால் ஃபலஹும் வலக்கும், அது உங்களுக்கு நல்லது, அவர்களுக்கு நல்லது. தொழுகையை பூரணமாக செய்தார்களே ஆனால் ஃபலஹும், அவர்களுக்கும் நல்லது, வலக்கும், உங்களுக்கும் நல்லது. ஒயின் நகசு, தொழுகையில் குறை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால், நேரத்தை பற்றி பேசவே இல்லை, குறை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அலைஹிம், அது அவர்களுக்கு கெட்டதாகிவிடும். வலக்கும், உங்களுக்கு நல்லதாகிவிடும், உங்களுக்கு பாதிக்காது. அப்போ இமாம்கள் தொழுகையில் சில பிழைகளை தவறுகளை செய்தால் அதுக்கும் பின்னாடி பின்பற்றவனுக்கும் பாதிக்காது என்று தெளிவான ஒரு ஹதீஸ் எதில் இருக்கிறது? முஸ்னத் அபு யாலாவுலையும் இருக்கிறது, புகாரிலையும் இருக்கிறது. இது நேரத்தை குறித்ததாக உள்ள ஹதீஸ் கிடையாது, தொழுகைக்குள்ள செயல்களை குறித்ததாக வருகிறது. அதனால் இமாமு பிதத்து செய்தார்னு சொன்னால் அந்த பிதத்து கூட 2 வகையாக இருக்குது. அதை நீங்கள் விளக்கி கொள்ளணும். ஒன்று, அவர் பிதத்து செய்கிறவராக இருப்பார், அந்த இபாதத்தில் பிதத்து இல்லாமல் செய்கிறவராக இருப்பார்.
அவர் பிதத்தான சில சடங்கு சம்பிரதாயங்களில் நம்பிக்கை வச்சவராக இருப்பார். மேராஜ் நோன்பு வைப்பார், அது மீலாது விழா கொண்டாடுவார். இந்த மாதிரி பிதத்தை செய்கிறவராக இருப்பார். தொழுகையை கரெக்டாக செய்வார். அப்போ பின்பற்றலாமான்னு அப்போ நீங்கள் பின்பற்றலாம். தொழுகையிலேயே பிழை செய்கிறவராக இருக்கிறார். அப்படி இருந்தால் அந்த பிழையினால பிதத்தானே. தொழுகையில் பிழை செய்கிறதுனா என்னது? பிதத்து இல்லாத செய்கிறது தானே. அப்போ தொழுகைக்குள்ளே பிழை செய்தால் என்னங்கிறது தான் இந்த ஹதீஸு விடை. இந்த 2 ஹதீஸ்களும் புகாரில் நான் எடுத்துக்காட்டிய 694வது ஹதீஸும் முஸ்னத் அபு யாலா ஹதீஸும் தொழுகைக்கு உள்ளே செய்கிற பிழையை சொல்கிறது. இப்போ குனூத்து சுபு குனூத்து ஓதுறன்னு செய்கிறாருன்னு வைங்களேன், அவர் ஓதுனாருன்னா நீங்கள் அதை தப்பில் ஃபாலோ பண்ண தேவையில்லை. பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது, அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டு அவரை பின்பற்றி தொழுதால் நீங்கள் அந்த பிதத்தை ஆதரிச்சது ஆகுமா? ஆகாதுன்னு அது சொல்லுது. அவனைத்தான் அது பாதிக்கும், உன்னை பாதிக்காதுன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பிறகு என்ன நீ பிதத்தை எதிர்க்கிறோங்கிறதுல வெறுப்பு காட்டுறோங்கிற வகையில் இல்லாததுக்கு சொல்கிறீங்க? இருக்கிறதான் சொல்லணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த 2 ஹதீஸுகளை என்ன வழங்குது என்று கேட்டால், தொழுகைக்குள்ளே உள்ள தவறுகளைத்தான் சொல்லுகிறது. அந்த தவறு உதாரணமாக இப்போ மதுஹப் அடிப்படையில் உள்ள விஷயம் இருக்கிறது. இப்போ ஷாஃபி மதுஹப்பில் பிஸ்மில்லா ஓதாட்டி இந்த தொழுகை அல்ஹம்து ஓதுறாரு, அதில் பிஸ்மில்லா ஓதலன்னு வைங்க, தொழுகை செல்லாதுன்னு ஷாஃபி மதுஹப்பில் இருக்குது. ஹனஃபி மதுஹப்காரங்க பிஸ்மில்லா இல்லாமல் அல்ஹம்து ஓதுவாங்க. அப்போ ஓதும்போது அப்போ பிஸ்மில்லா இல்லைன்னா அல்ஹம்து ஓதலன்னு அர்த்தம், அல்ஹம்து ஓதாட்டி தொழுகை இல்லைன்னு அர்த்தம். இப்படியான ஒரு ஆளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இவர் அல்ஹம்து சூரா ஓதலை, அல்லது சில 3வது 4வது ரக்காத்துல எல்லாம் அல்ஹம்து சூரா ஓதுற அளவுக்கு ஒரு டைம் கொடுக்க மாட்டார். பார்த்தாலே தெரியும் ஓதலைன்னு தெரியும். அவரை பின்பற்றி சொல்லலாமாட்டா? நீங்கள் ஓதுங்கப்பா, நீங்கள் ஓதுனா உங்களுக்கு சரியாக போச்சு அப்படிங்கிறதுன்னு அதுக்கு அர்த்தமாகுது. அவர் பிழை மார்க்கத்தில் பிழை விட்டார்னு சொன்னால் அவரை சேர்ந்தது. நீங்கள் கரெக்டாக செய்கிற வரைக்கும் உங்களை பாதிக்காதுங்கிறது தான் அந்த ஹதீஸுகள்லேருந்து விளங்குறது. அதனால் பிதத்தை வெறுக்கணும் என்பதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை வெறுப்பதில் உள்ள அந்த வீரியம் எந்த காரணத்தையும் நமக்கு குறையாது. அது வேற, இது வேறு விஷயம். பிதத்துக்கு நீங்கள் சொன்னால் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டி வருங்கிற ஒரு விஷயம் ஒன்று வருகிறது. 2வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை எதுக்கு சொல்கிறாங்க? இமாமா பின்னாடி வரக்கூடியவங்களில் பலதரப்பட்ட ஆட்கள் வருவாங்க. தொழுகைக்குள்ளேயே அத்தம் உண்டா முழுமையாக செய்கிறது, நுக்குசான்னா குறைவாக செய்ய வேண்டியது விட்டுறது. அப்போ அது மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அவன் பாட்டு செஞ்சுட்டு போகிறான், நீ பாட்டுக்கு பின்பற்றுன்னு தானே சொல்கிறாங்க. உங்களை பாதிக்காதுன்னு சொல்லிட்டாங்களே. அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் அந்த பாவத்தை ஆதரித்தவர்கள் ஆவீர்கள்னு சொன்னாங்களா? அவர்கள் தொழுகையில் குறை வைக்கும் பொழுது அவர்களை பின்பற்றி நீங்கள் தொழுதால் நீங்களும் அந்த குறையை நியாயப்படுத்தியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னாங்க. ஆக மாட்டீர்கள்னு சொன்னாங்க. நம்ம ஆகவே மாட்டோம். அப்போ எந்த ஒரு பிதத்து செஞ்ச இமாமாக இருந்தாலும் சரி, வேறு தப்பு ஷிர்க்குங்கிறது இஸ்லாத்தில் வெளியே போன விஷயம். மற்ற விஷயங்களில் என்ன செஞ்சாலும் சரி, அந்த தவறு செய்தவர்கள் இமாமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இருந்தால் தான் இதை வாதிட முடியும். அப்படி ஒரு கான்செப்டை இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. மனிதன் அப்படி படைக்கப்படவே இல்லை. தௌஹீதுனால அதுதான். தௌஹீதுனா என்ன? மனுஷன் தப்பு செய்கிறவன் தான் தௌஹீத். அல்லாஹ்வை தவிர யாராக இருந்தாலும் தவறு பிழைவிடக்கூடியவர்கள் என்பது தான் தௌஹீத். அப்போ அந்த தௌஹீது அதுதான் என்று இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வடிகட்டின ஒரு இமாமை எடுத்துகிட்டு வர முடியும்? இப்போ ஒருத்தன் பிதத்துக்காரனாக இருப்பான், ஒருத்தன் வரதட்சணவானாக இருப்பான், ஒருத்தன் வேறு வட்டி வாங்குறவனாக கூட இருப்பான், ஒழுங்காக தொழுவிப்பான். 4 பேர் போகிறோம், அவனுக்கு தான் நல்லா தொழுவிக்க தெரியும். அவனை பின்பற்றினால் தப்பாகுமா? அவன் தான் தொழுவிக்க வட்டி வாங்கினாலே அப்படின்னு சொல்லி பின்பற்றக்கூடாதுன்னு நீங்கள் சொல்வதற்கு என்ன ரீசன் சொல்ல போகிறீங்க? இப்போ வட்டி வாங்கிட்டான்னு சொல்ல போகிறீங்க. வட்டி மாதிரி தானே எல்லாம் பாவம் தானே. பிதத்தை விட வட்டி பெரிய பாவம் சொல்ல போனான். அவனை பின்பற்றி சொல்லலாங்கிறீங்க, பிதத்துக்காரனை சொல்லக்கூடாதுன்னா எப்படி அது? அதனால் பிதத்தின் மீது நமக்கு இருக்கிற அந்த கடும் வெறுப்பு நல்லது தான். அந்த கடும் வெறுப்பு மார்க்கத்தில் இஷ்டத்துக்கு சட்டத்தை உண்டாக்குறது தூண்டிடக்கூடாது. இருக்கிறது தான் சொல்லணும். விளங்குதா? இந்த பேணுதல்ங்கிற பேரில் உதாரணம் வட்டியை வெறுக்கிறோங்கிற பேரில் என்ன செய்வாங்கன்னா, பேணுதல்ங்கிற பேரில் வட்டிக்காரன் வீட்டு நிழலில் கூட நிற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்களாக உண்டாக்கி கொண்டது. வட்டியை வெறுக்கத்தான் வேணும். வட்டி வாங்குறவன்ட்டு வீட்டு வாசல் நிழலில் கூட நீங்கள் உட்காராதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அடித்து சொல்லுவார்கள். அப்படி அது மார்க்கத்தில் உள்ளதா? பன்றி அல்லாஹ் ஹராமாக்கிறான், பன்றிங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது, பேணுதலாக இருக்காங்களாம். இது உனக்கு என்னத்துக்கு? பன்றியை சாப்பிடக்கூடாதுன்னு குர்ஆனில் பன்றின்னு சொல்லி தானே சொல்லப்பட்டிருக்கு. பன்றின்னு வார்த்தை சொல்லுவாங்க, கட்டக்கால்னு சொல்லணும். இதெல்லாம் பேணுதலுங்கிற பேரில் நம்ம செய்யக்கூடிய கூடுதலான வேலைகள். வெறுக்கிறோம் என்பதை காட்டுறேன். அப்படிலாம் உங்களை வெறுக்கணும்னு அவசியம் கிடையாது. எதை வெறுக்க சொன்னாலும் அதை வெறுங்க. எதை அப்படி சொல்லலையோ அதில் நீங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அதை காட்டக்கூடாது. அதனால் பிதத் உள்பட எந்த தப்பு செஞ்சாலும் சரி அது இமாமை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தௌஹீதை விட்ட போகிறீங்க. மனிதன் பிழை செய்யாதவன் இருக்கான்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. மனிதர்களில் தப்பு செய்யாத இமாம்கள் இருக்கிறார்கள்னு சொல்ல வந்தால் அது தௌஹீத ஆட்டம் கண்டு போயிடும். அப்படி ஒரு நிலைப்பாடு இஸ்லாத்தில் கிடையாது.